அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் முகமது அவர் சம்பந்தமாக தற்போது ஒரு ஆடியோ ஒன்று உலவி வருது. அது என்ன ஆடியோ அப்படின்னா, ஒரு 2000 ரூபாய் டிஏ வாங்கினது சம்பந்தமாக ஒரு ஆடியோ ஒன்று உலவி வருது. இதை சகோதரர் நூருல் ஹுதா அப்படின்ற சகோதரர் தான் பேசினாரு. அவர் தான் இப்போ என்னோடு இருக்கிறாரு. இது சம்பந்தமாக அவரிடத்துல மேலும் தெளிவு பெறுவதற்காகத்தான் இப்போ நம்ம அவரை சந்திக்க வந்திருக்கிறோம். இப்போ அவரிடத்துல அவருடைய அவருடைய தரப்பு விளக்கம்ன்றதை கேட்கறதுக்கு முன்னாடி இவர்கள் ஒரு மறுப்பு வீடியோ ஆடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. வேலூர் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய இர்ஃபான் ஒரு மறுப்பு செய்தியை ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. அது சம்பந்தமாகவும் அவரிடத்துல தெளிவு பெற்றுக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் அந்த சந்திப்பு நிகழுது. நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இப்போ என்ன அப்படின்னா, உங்களை பற்றின ஒரு விளக்கத்தை சொல்லிட்டீங்கன்னா அப்படி நம்ம ஆரம்பம் செஞ்சிடலாம் கேள்விகள். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் நூருல் ஹுதா. வேலூர் கிழக்கு மாவட்ட செயலாளராக முன்னாடி இருந்தேன்னா, அதாவது நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக நான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் இருக்கிற நான் பொறுப்பில் இருந்திருக்கேன். அதில் மாவட்ட பொறுப்பில் பார்த்திங்கன்னா முதல்ல மாவட்ட மருத்துவரணி செயலாளராக கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறமா மாவட்ட தலைவராக இருந்தேன். நான் மாவட்ட தலைவராக கிட்டத்தட்ட 1 வருஷம் இருந்தேன். அந்த பீரியடில் தான் ஷிர்க் ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அப்போ நல்ல பணி நடந்தது நம்ம மாவட்டத்தில். அதுக்கப்புறமா மாவட்டத்தை 2ஆக பிரித்தாங்க. அல்தாஃபியோட தலைமையில் இருக்கும்போது மாவட்டம் வேலூர் கிழக்கு மாவட்டம், வேலூர் மேற்கு மாவட்டம் 2 மாவட்டமாக பிரிக்கும்போது மாவட்ட செயலாளராக நான் இருந்தேன். அது என்னைக்கு வரைக்கும் இருந்தேன்னா, நம்ம 2/9/2018 அன்று இரவு வரைக்கும் நான் அந்த பொறுப்பில் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ராஜினாமா பண்ணிட்டேன். எதன் காரணமாக நீங்கள் ராஜினாமா செஞ்சீங்க? அது ஏன்னா உங்களுக்கே தெரியும், அந்த பிஜே சம்பந்தமான ஆடியோ அந்த ஆடியோ விஷயமா பிஜே ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. முதல்ல அமைதியாக தான் இருந்தார். அவர் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அமைதியாக இருந்தார். ஜமாத் நல்லபடியாக போட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் பொதுக்குழுவில் என்ன பண்ணாங்கன்னா, அவரை பற்றி அயோக்கியன் இல்லாத பொல்லாத அவருடைய குற்றச்சாட்டு சொல்லி இது பண்ணாங்க. அதுக்கப்புறமா அவர் தன்னுடைய விளக்கத்தை தன்னை சதி செஞ்சாங்க அப்படின்ட்டு மாநில தலைமையிலே அவங்க அந்த செயற்குழுலையோ மாநில பொதுக்குழு நடந்த சம்பவங்கள் ஆதாரங்கள்லாம் திரட்டி இவங்க சதி செஞ்சு தான் நீக்குனாங்க அப்படின்னு அந்த 7.5 மணி நேரம் வீடியோவில் அவர் தெளிவாக விளக்குறாரு. அந்த வீடியோ நான் கிட்டத்தட்ட 2 முறை பார்த்தேன்னா. பார்த்துட்டு எனக்குள்ள என்ன சந்தேகம் இருந்ததுன்னா, சரி இவர் பொது விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காரு, கண்டிப்பாக நம்ம தலைமை பொது விசாரணையை ஏற்றுக்கும். பொது விசாரணைக்கு போயிட்டு பொது விசாரணை பிஜே யாருன்றது மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்திட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனை கிளியர் ஆகிடும். இவரா அவரா அப்படின்ற மாதிரி ஆகிடும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் கடைசி வரைக்கும் தலைமையில் ஷம்சுல்லா என்ன சொல்லிட்டாருன்னா, இது நான் பொது விசாரணைக்கு மறுத்துட்டார். என்ன சொன்னார்னா, அவர் விவாதத்துக்கு அழைச்ச மாரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி விவாதத்துக்கு பெண் குற்றச்சாட்டு உள்ளவர்கள்ட்ட விவாதம் போக முடியாது அப்படின்ற மாரி இவர் பொது விசாரணை கூப்பிட்டதை விவாதத்துக்கு அழைச்ச மாரி சொல்லி மறுத்துட்டாரு. அப்போவே நினச்சேன், சரி இந்த தலைமைக்கு இனிமேல் வீரியம் இல்லை, இந்த தலைமை கீழே நம்ம இருக்கிறது நல்லா இருக்காது அப்படின்ட்டு அன்னைக்கு இரவே நான் எப்போ திருச்சியிலேருந்து வேலூருக்கு வந்தேனோ அன்றைக்கி நைட்டே உட்காந்து என்னுடைய ராஜினாமா கடிதத்தை அனுப்பிச்சிட்டேன். மறுநாள் காலையில் தலைமைக்கு அனுப்பிச்சிட்டேன். மாவட்ட தலைவருக்கு அன்றைக்கி அனுப்பிச்சி விட்டேன். அது போய் நான் வேலைங்கிட்டேன். அதாவது நீங்கள் ராஜினாமா செய்த பிறகு அந்த கேள்விகளுக்கான பதில்களை பெறதுக்கு முயற்சி செஞ்சீங்களா ஜமாத்துல இருந்து? கண்டிப்பாக நான் ஜமாத்தில் தானே இருந்தேன்னா. நான் ராஜினாமா செயலாளர் பொறுப்பில் இருந்து தான் ராஜினாமா பண்ணேன். டிஎன்டிஜியோட உறுப்பினரை தான் நான் நீடித்தேன். எப்படியும் நமக்கு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு, யாராவது பதில் சொல்லுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் அப்போவே சில இடத்துல பதில்கள்ன்ற பேரில் இவங்க அங்கங்கே முரண்பட்டு பதில்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நம்ம மாவட்டத்துக்கு வந்தாங்க, மாநில செயலாளர்கள் வந்தாங்க, சிவி இம்ரானும் அப்துல் ஜப்பார். சிவி இம்ரான் யாருன்னா, இப்போ எனக்கு ஆடியோ நான் சொன்னது பொய் அப்படின்னு சொன்னார் இல்லையா சிவி இர்ஃபான், அவருடைய தம்பி தான், சொந்த தம்பி தான் மாநில செயலாளராக இருக்கார் சிவி இம்ரான். சரி இவரும் அப்துல் ஜப்பார் பதில் சொல்கிறதுக்காக வந்தாங்க. நான் அப்போவே எனக்கு தெரியும் இவங்ககிட்ட பதில் இருந்திருந்தால் அப்போவே பொது விசாரணை ஏற்று இவங்க அங்கேயே சந்திச்சிருப்பாங்க. இவங்ககிட்ட பதில் இல்லாதனால தான் இவங்க இது பண்ணுறாங்க. ஆனால் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு வேலூர் நகர கிளை தலைவரும் இவர் செயலாளர், கொணவட்டம் கிளை தலைவர், நம்ம சைதாப்பேட்டை கிளை தலைவர், துணைத் தலைவர், இவங்கெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, வாங்க நம்ம விளக்கம் பெறுவோம், எங்களுக்கும் சந்தேகம் இருக்குது, நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணி அழைச்சதுனால தான் நான் அங்கே போய் கேள்வி கேட்கலான்னு போனேன். நான் கிட்டத்தட்ட 2 பக்கத்துக்கு மேலே நான் கேள்விகளை தயாரித்து வச்சுருந்தேன். ஏன்னா அந்த 7.5 மணி நேரம் வீடியோவில் அவ்வளோ விளக்கங்கள் இருந்ததுக்கு போய் கேட்கலாம் அப்படின்னு போனால் அவர் மாநில செயலாளர் என்ன சொல்லிட்டாருன்னா, ராஜினாமா செஞ்சவங்க 1 வருஷத்துக்கு
மாவட்ட பொதுக்குழுக்கும் மாவட்ட செயற்குழுக்கும் வரக்கூடாது, பைலா இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னாரு. அந்த மாதிரி பைலா இல்லை இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு. என்னை புறக்கணிக்கிறதுக்காகவே அவர் வந்து அந்த பைலாவை உருவாக்கி சொல்லி அனுப்பிச்சுட்டார். அப்புறம் என்ன சொன்னார்னா, கூடுதலாக நான் உங்களுக்கு சாயந்தரம் வந்து நான் விளக்கம் தரேன், உங்கள் கேள்விகளுக்கு நான் எல்லாம் பதில் தரேன், சபையில் சொல்ல முடியாது அப்படின்னு சபையில் வந்து என்னை கேள்வி கேட்க அனுமதிக்கலை, என்னை அனுப்பிச்சி விட்டாங்க. அனுப்புனது சும்மா இல்லாமல் என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு ஒரு பிஎஸ்ஓ மாரி ஒரு கூட மாவட்ட பொருளாளர் அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா மக்கள் என்னை வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க இல்லையா கேள்வி கேட்க சொல்லி, அவங்களுக்கு நான் எங்கே தூண்டி விட்டுருவோம் அப்படின்ட்டு பயந்து ஃபோன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கூடவே, அதாவது மாவட்ட செயற்குழு முடிகிற வரைக்கும் கிட்டத்தட்ட 6:30 மணி வரைக்கும் அவர் என் கூடவே இருந்தார். அதுக்கப்புறம் நானே சொல்லிட்டேன், எப்படியும் முடிஞ்சிட்ருக்கோம், மகரிபம் தொழுது முடிச்சாச்சு, நம்ம போகலாம் அப்படின்னு. நாங்கள் போகிறோம். நாங்கள் இருந்தது வந்து ஹுசேன்புரா மர்கஸில் தங்கியிருந்தோம். இது நடந்தது வந்து நூற்பள்ளியில். சரி, அங்கேருந்து நம்ம கிளம்பி போகிற மாதிரி வழியில் இவங்க திரும்பி அதாவது எனக்கு இருந்து பதில் சொல்கிறேன்னு சொன்னவர், நான் ஃபோன் பண்ணுற முடிஞ்ச பிறகு செயற்குழு முடிஞ்ச பிறகு எனக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னார் மாநில செயலாளர். ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன், நீங்கள் வாங்க உங்களுக்கு தனியாக விளக்கம் தரேன்னு சொன்னவர் ஃபோனும் பண்ணாமல் இவங்க பாட்டு கிளம்பி வந்துட்டாங்க. அண்ணனும் தம்பியும், அதாவது மாவட்ட தலைவரும் மாநில செயலாளரும் கிளம்பி வந்துட்டாங்க. நான் வழியில் பார்த்து பிடிச்சேன், என்னங்க நீங்கள் இதுமாரி போகிறீங்களே, எனக்கு பதில் சொல்லிட்டு தானே போகிறேன்னு சொன்னீங்க அப்படின்னோடனே அவர் மாட்டினது ஒரு இதுமாரி ஆகிட்டார். அவர் மாநில செயலாளர் ஒரு மாதிரி ஆகிட்டார். என்னடா, இல்லை நான் கண்டிப்பாக நான் சொல்லிட்டு தான் வந்தேன், நாங்கள் பேசிட்டு தான் வந்தோம், இதுமாரி எனக்கு ஒரு நேரம் ஆச்சு, அவசரமாக போகணும் அப்படின்னு சொன்னார். சரி, அப்போவே நினச்சிட்டேன், இனிமேல் வந்து இவங்ககிட்ட பதில் கிடைக்காது, இவங்க வந்து எஸ்கேப் அவர் தான் பார்க்குறாங்க, யார் கேள்வி கேட்க மாட்டாங்களோ அவங்கள போய் மண்டை கழுவுற வேலை தான் செய்வாங்களே தவிர யாருக்கு முக்கியமாக விளக்கம் தேவையோ அவங்கக்கிட்ட பதில் சொல்கிற நிலைமையில் அவங்க இல்லைன்றது தெரிஞ்ச பிறகு தான் சரி, சில சந்தேகங்கள் எனக்கு இருந்தது. அந்த 7.5 மணி நேரம் வீடியோவில் வந்து சில சந்தேகம் இருந்தது. அப்படியே அவர் சொன்னது நம்புறதுக்கு வந்து நான் ஒன்றும் இது கிடையாது, பிஜே சொன்ன உடனே நம்பணும்னு இல்லை. அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்க வேண்டி இருந்ததுனால நான் அவரை நேரில் சந்தித்து அவர்கிட்ட இருந்த கேள்விகள் எல்லாமே பதில் சொல்லிட்டார். அவர் ஒன்று விடாமல் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டாரு. சரி, அப்போ நான் முடிவு பண்ணேன், ஒருத்தர்கிட்ட கேள்வி கேட்கவே விட மாட்டேன்றாங்க, இவர் கேள்வி கேட்டால் எல்லாத்துக்கும் தெளிவாக பதில் சொல்கிறார், ஆதாரத்தோட பதில் சொல்லும்போது சரி இவர் நியாயம் இருக்கிறதுனால தான் இவர் பதில் சொல்கிறார், இல்லைன்னா இவரும் ஓடி ஒழிஞ்சிருப்பார், இவர்கிட்ட பொய் இருந்ததுன்னா இவரும் ஓடி ஒழிஞ்சிருப்பார். அதுக்கப்புறம் தான் நான் இனிமேல் வந்து இந்த ஜமாத்து கீழே பயணிக்கிறது நல்லது இல்லைன்னு வெளில வந்துட்டேன். அதாவது முகமது அவர் சம்பந்தமாக இப்போ வந்து பொருளாதாரம் வந்து 2000 ரூபாய் வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை ஒரு குற்றச்சாட்டை சொல்றீங்க, போக்குவரத்து செலவுக்கு அந்த டிஏ விஷயத்த. இப்போ வந்து அந்த அது வந்து குற்றம் பிடிப்பதற்காக நீங்க அது ஒரு குற்றமா கருதுறதுக்கான காரணம் என்ன? அதாவது 2000 ரூபான்றது வந்து ரொம்ப அதிகம். எதுக்குன்னா, நம்ம சென்னையிலேருந்து யாராவது வேலூருக்கு தாயோ ஜும்மா தாயோ இல்லை பேச்சாளரோ யார் வந்து போனாங்கனாலும் எங்கள் மாவட்ட சார்பாக ரூபாய் 500 தான் கொடுக்குறது வந்து வழக்கம். அதை தான் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். சரி, இப்போ 500 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல அதற்கு 3 மடங்கு அதிகமாக 1500 ரூபாய் அதிகமாக கொடுக்குறாருன்னா அது வேண்டாம் அப்படின்ட்டு நான் அப்போவே சொன்னேன். நம்ம தலைவர் கொடுக்கும்போது நான் சொன்னேன் அதை வேண்டாம் அப்படின்னு. அவர் என்ன சொன்னார், குஷிமே தேங்க அப்படின்னு சொன்னார், அதாவது சந்தோஷத்தில் கொடுக்கலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறமா அப்போடு இவ்வளோவா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் இல்லை மகிழ்ச்சியில் கொடுக்கலாம், இதில் நான் 2 நாள் தங்கியிருந்தாங்க அதனால் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். சரி, இவர் அப்போ கூட எனக்கு கேட்கல மனசு, என்னடா இது ரொம்ப அதிகமாக இருக்கு. ஏன்னா நம்ம ஜமாத்தில் வந்து எப்படி சொல்லி நம்ம பணத்தை கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நேர்மையான ஜமாத்து 5 காசு கூட யாரும் எடுக்க மாட்டாங்க, தவறுதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு. சரி, இவர் சொல்லிட்டாருன்னா கூட புரியாமல் சொல்லியிருக்காரு, அவங்க எப்படியோ மாநில நிர்வாகிகள் வந்து இதை எப்படியோ வாங்க மாட்டாங்க, திருப்பி கொடுத்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் போய் நான் கொடுக்குறேன். அவர் முகமது இதை பார்த்துட்டு ஏன் இவ்வளோ அப்படின்னு கேட்குறாரு, இவ்வளோ அதிகம் ஏன் அப்படின்னு கேட்டோன்னா நான் சொன்னேன் இந்த மாதிரி மகிழ்ச்சியாக தலைவர் சொன்னார்னு நான் சொல்கிறேன். ஃபார்மாலிட்டி கேட்டுட்டு அவர் வாங்கி வச்சுட்டாரு. என்னடா இவரும் திருப்பி கொடுக்கலையே அப்படின்னு எனக்கு மனசு சங்கடமாக இருந்தது. அதுக்கப்புறமா அவர் போயிட்டு அங்கே ஏதோ பிரச்சனையில் அப்துல் ஜப்பார் முன்னாடி நான் கொடுத்தேன். அப்துல் ஜப்பார் வந்து அப்போ தணிக்கை குழு உறுப்பினராக இருந்தார். அவர் போய் அங்கே ஏதோ கண்டிச்சிருக்கார் போல் தெரியுது. அல்தாஃபியும் யூசுஃபும் ரொம்ப கண்டிச்சிருப்பாங்க போல் தெரியுது. உடனே அவங்க வாங்கின அந்த தொகையை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அது அதிகமாக வாங்கி இருந்ததுனால தான் அவங்க ரிட்டர்ன் பண்ணாங்க. அந்த தப்பை வந்து அவங்க உணர்ந்துருந்ததுனால தான், தப்புன்னு தெரிஞ்சதுனால தான் அவங்க கண்டிச்சும் இருக்காங்க. தப்புன்னு இவர் வாங்கினதும் தப்புன்னு தெரிஞ்சதுனால தான் இவர் ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. அதை தான் நான் வந்து குற்றமாக சொன்னேன். ஏன் இது இன்னொரு இதில் என்ன இதுன்னா, இவன் ஏன் மறுப்பார் அப்படின்னு நான் நினச்சேன் தெரியுங்களா. முகமது பர்டிகுலராக, ஆவடி இப்ராஹிமாவது விடுங்க, முகமது நான் ஏன் பர்டிகுலராக சொன்னேன்னா, அது நம்ம மாநாடு நடக்கிறது கரெக்டாக 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் எங்களுடைய மாவட்ட பொதுக்குழு நடக்குது. மாவட்ட பொதுக்குழு வந்து சகோதரர் முகமதும் எம்ஐ சுலைமானும் வந்திருக்காங்க. எம்ஐ சுலைமான் பொதுக்குழு முடிஞ்சு போன பிறகு நானும் நிசாம் பை இருக்கார் இல்லையா, அவரும் நானும் போயிட்டு டீயை கொடுக்க போகிறோம். எம்ஐ சுலைமானுக்கும் முகமதுக்கும். முகமது வாங்கிட்டார், எம்ஐ சுலைமான் மறுத்துட்டார். அவர் என்ன காரணம் சொல்லி மறுத்தாருன்னா,
நான் உங்களுக்காக வரவே இல்லை. நான் வந்து நேற்று பெர்னாம்பேட்டில் வந்து நிகழ்ச்சி இருந்தது, பெர்னாம்பேட்டுக்கு நான் வந்தேன். பெர்னாம்பேட்டில் அவங்களே அந்த ஊருக்காரங்க டீயை கொடுத்துட்டாங்க. இப்போ போகிற வழி தானே இது, நான் அப்படியே போகிறேன், எனக்கு என்னத்துக்கு டீ அப்படின்னு நாங்கள் எவ்வளோ சொல்லி பார்த்தோம். வச்சுங்கன்னா மறுத்துட்டார். யார் முன்னாடி மறுத்தார் இவர்? பக்கத்துலேயே தான், பெரிய ரூம் கூட கிடையாது, 10க்கு 10 தான் அந்த ரூமு. பக்கத்துலேயே கட்டில் பக்கத்துலேயே உட்காந்துருக்கார் முகமது. சரி, இதெல்லாம் நேரில் கண்டவராச்சா இவர், இதெல்லாம் வாங்க மாட்டார் இவர் அப்படின்னு நான் நினச்சி தான் நான் இது போய் பண்ணேன். சரி, அது அந்த இதில் தான் நான் போய் இது பண்ணது. அவர் வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருந்தது. அது இன்னி வரைக்கும் உறுத்திட்டு தான் இருக்கு. அது இப்போ அதாவது இந்த சூழ்நிலையில் அது இவ்வளோ காலமுக்கு பிறகு நீங்கள் அதை சொல்கிறதுக்கான காரணம் என்ன? அதுவும் இருக்குது. அது என்ன காரணம்னா, நானும் சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன். இப்போ சமீப காலமாக முகமது வந்து அந்த ஜமாத்து மேலேயே ஒரு பொருளாதார குற்றச்சாட்டு வந்து இருக்கு இல்லையா, அனாதை சொத்துக்களை ஆட்டையை போட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க வந்து சரியான பதிலே சொல்லலை. பதில் சொல்லாமல் இவர் மாநில பொதுச் செயலாளராக என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வார்த்தை சொன்னார், நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஜமாத்துடைய காசில் 5 காசு நாங்கள் எடுத்து சாப்பிட்ருந்தாலும் அல்லாவுடைய சாபம் வந்து எங்கள் மீது இறங்கட்டும் அப்படின்னாரு. இவர் சொல்கிறதுக்கு இதுக்கு தகுதி இருக்கா? அந்த வார்த்தை அவர் சொல்கிறாரு, அவருக்கு இந்த தகுதி இல்லைன்றதுக்கு தான் நான் இதை எடுத்து காட்டினேன். புரியுதுங்களா? அந்த வார்த்தைக்கு அவருக்கு தகுதி இல்லைன்றதுனால தான் இந்த எடுத்துக்காட்டு, வேற ஒன்றும் இல்லை. இந்த முகமதுக்கு அவருக்கு வந்து நீங்கள் வந்து பொது வெளியில் வச்சு பொருளாதாரத்தை கொடுத்ததாக இர்ஃபான் வந்து அவர் சொல்கிறாரு. சிபி இர்ஃபான் சொல்லும் பொழுது கூடுதலாக அவர் சொல்கிறாருன்னா, ஒரு கூலிக்காரனுக்கு கொடுக்குற மாதிரி 2 நாள் இருந்திய நீ வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி கொடுத்தாரு. நான் ஒரு 100 ரூபாய் அந்த பாணியில் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதை வந்து அவர் நேரில் சேர்ந்து பார்த்தாரா, இல்லை நீங்கள் அப்படி தான் கொடுத்தீங்களா? அதை அதாவது இவர் வந்து ஒரு மிகப்பெரிய பொய்யர் அப்படின்றதுக்கு இதுதான் ஒரு பெரிய ஆதாரம். என்னன்னா, இவர் அந்த நீங்கள் ஆடியோ நீங்கள் இன்னொரு முறை கேளுங்க, அவர் சொல்கிற விதம் எப்படி இருக்குன்னா, நேரில் இவர் இருந்த மாதிரி, அதாவது என் பக்கத்திலே இவர் இருந்து பார்த்த மாதிரி சொல்கிறாரு. அப்படி அவர் பக்கத்தில் இருந்தாருன்னா என்கிட்ட அவர் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவரே கொடுத்துட்டு போயிருக்கலாம் டீயை. அந்த லெவலில் இவர் சொல்கிறாரு. அதாவது கண்ணில் காணாத ஒன்றை வந்து இவர் சொல்கிறாருன்னா, இது மார்க்கத்தில் முதல்ல இது அனுமதி இருக்கா? ஒரு பொருளை அவர் பார்க்கல, அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல, நடக்காததை வந்து இவர் கண் முன்னாடி பார்த்த மாதிரி இவர் சொல்கிறாரு. இதில் வந்து அவர் ஒரு தாய் வேற, இதெல்லாம் அவர் தெரிஞ்சுக்கணும். நான் சொல்லி அவருக்கு விளக்கணும் இந்த ஹதீஸ் இருக்கா இல்லையான்றது அவருக்கே நல்லா தெரியும். எப்படி அவர் அந்த பொய்யை சொன்னாருன்றது எனக்கு தெரியல. அதாவது நான் வந்து அவர் 2000 ரூபாய் கொடுக்குறாரு, நான் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கும்போது ஆம்புலன்ஸில் அவர் போய் ஏறி உக்காந்துடுறாரு. இப்போ அது விட்டோன்னா கொடுக்கறதுக்கு இடம் கிடையாது. அங்கே இருக்கிறது வந்து ஒரே ஒரு சகோதரர் தான் எக்ஸ்ட்ராவாக, ஆவடி இப்ராஹிமும் முகமது 2 பேருக்குமே நம்ம கொடுக்க வேண்டியது தான் டீயை. கூட இருக்கிறவர் வந்து ஜப்பார் பாய் தான் தணிக்கைக்குழு உறுப்பினர். அவர் முன்னாடி நான் கொடுத்தேன், அவர் வாங்கிட்டாரு. அதாவது இவங்க சொல்கிறாங்கல்ல மக்கள் முன்னாடி கொடுத்தேன் அப்படின்றது, அது வந்து சுத்த பொய். அதை வந்து அவங்களால நிரூபிக்கவும் முடியாது. அவர் அதை முதல்ல அந்த இடத்துல இல்லவே இல்லை. அவர் வந்து அதை பொய் சொல்கிறார். அவர் இந்த கூலிக்காரனுக்கு கொடுத்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. அது சம்பந்தமா என்ன? அதாங்க, அது வந்து தலைவர் தான் சொன்னார் என்கிட்ட, தோதின் தேனிக்கே அப்படின்னாரு. உருதுல சொன்னார் 2 நாள் இருந்தாங்க இல்லையா அப்படின்னு. அதை போய் நான் கொடுக்கும்போதே இப்படி தான் சொன்னேன், தலைவர் கொடுக்க சொன்னார் தான் சொன்னேன். அவர் வந்து நானா சுயமா கொடுத்தேன், நானா சுயமா சொன்னேன் அப்படின்றாரு. நானா சுயமா எதுவுமே சொல்லலை, எதுவுமே கொடுக்கல. நான் சொல்லியும் அவர் 2000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணல, அவரா சுயமா முடிவெடுத்து தான் 2000 ரூபாய் கொடுத்தாரு. அது இல்லாமல் அவர் பக்கத்தில் எல்லா மாவட்ட நிர்வாகிகள் இருந்தாங்க அப்படின்றாரு. அதுவே ஒரு பெரிய பொய். யாருமே இல்லை அங்கே. மாவட்ட நிர்வாகிகள் அந்த அவர் என் கையில் காசு கொடுக்கும்போது எந்த மாவட்ட நிர்வாகியும் இல்லை. அதுவே ஒரு பொய் சொல்கிறாரு. இவரே சொல்லிட்டு இப்போ வந்து நானா சுயமா சொன்னேன்னு வேற பொய் சொல்கிறாரு. அந்த மாதிரி அவர் நானா எதுவுமே சுயமா சொல்லலை, அவர் சொன்னதை தான் நான் போய் அங்கே போய் சொல்லி கொடுத்தேன். அது அவர் கூலிக்கார மாரி கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதாவது அவங்க மாநில பொதுச் செயலாளரை வந்து அவர் கண்ணியப்படுத்தணும்னு நினச்சி இழிவுபடுத்தியிருக்காருங்க. எப்படின்னா, நான் கூலிக்கார மாரி கொடுத்தேன்னு அப்துல் ஜப்பார் அவர்கிட்ட சொல்லியிருக்காராம். கூலிக்கார மாரி கொடுத்தது அப்துல் ஜப்பாருக்கு தோணி இருக்கு, ஆனால் இவருக்கு தோணலை. பாருங்களேன், முகமதுக்கு அது தோணவே இல்லை. என்னடா இவன் நம்மளை கூலிக்கார மாரி கொடுக்குறானே அப்படின்னு அந்த சுயமரியாதை கூட இல்லாமல் அதை வாங்கி பேக்கெட்டில் போட்டுன்னு போயிருக்காரு. இது வந்து அவருக்கு கண்ணியம் கொடுத்தாரா இவர், இல்லை எப்படி பண்ணாருன்னு நீங்கள் பார்த்துங்க. அடுத்ததாக 2 நாள் தங்கி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லும்போது கூட சொல்றீங்க. அவர் அந்த ஆடியோவில் கூட சொல்லாது எப்படின்னா, 6 வேளை உணவு ஆகுது, உணவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 1 வேளை தான் எங்களால் கொடுக்க முடிஞ்சுது, மாநாட்டு வேலையில ரொம்ப இதாக இருந்துட்டோம், மற்ற நேரங்கள்லாம் அவங்க வெளியில தான் சாப்பிட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்படி 6 வேலைன்னு கணக்கு பண்ணோம்னா கூட, ஒரு வேலைக்கு 100 ரூபாய்னா கூட அது ஒரு சரியான ஒரு இதாக தானே இருக்கும் அவங்க செலவு பண்ணதுக்கு. ஆமாம், அதாவது 6 வேளை அவங்க இருந்தாங்கன்னு சொல்றது அதுவே ஒரு பொய். ஏன்னா அவங்க வந்ததே வந்து சனிக்கிழமை மதியத்துக்கு மேலே தான் வந்தாங்க.
அன்னைக்கு இரவு சாப்பாடு நாங்கள் தான் வழங்கணும். மறுநாள் காலையில் டிஃபன் மட்டும்தான். நான் ஏற்கனவே பழைய ஆடியில் சொல்லியிருப்பேன், ஒரு வேளை உணவு தான் நாங்கள் கொடுக்கல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி கிளம்புறாங்க இல்லையா, ஆம்புலன்ஸில் கிளம்புனாங்க இல்லையா, அன்றைக்கி இரவு நான் சொல்கிறேன், ஜி சாப்பாடு சாப்பிட்டு போயிடுங்க, நாங்கள் வாங்கி கொடுத்துட்றோம், பார்சலாவது கட்டி கொடுக்குறோன்னா, இல்லை வேண்டாம் நாங்கள் வழியில் சாப்பிட்டுக்கிறோன்னு முகமது மறுத்துட்டாரு. ஸோ இதுவே வந்து ஒரு பொய். 6 வேளை உணவுன்னு சொன்னதே பொய். அடுத்ததாக இந்த இர்ஃபான் சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஆம்புலன்ஸ்ல வந்து முகமதும் ஆவடி இப்ராஹிம் போன ஆம்புலன்ஸ்ல ஒரு 10 பேர் போனாங்க, அவங்களுக்கு வந்து அவர் உணவு வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தான் பார்த்த மாதிரியே அதை சொல்றாரு. இது சம்பந்தமா என்ன உங்களுடைய கருத்து? நீங்க போய் அந்த பொருளாதாரத்தை கொடுக்கும்போது அங்க 10 பேர் இருந்தாங்களா, இல்லை நீ உங்களுக்கு தெரியுமா அதுல 10 பேர் போவாங்கன்றது? அதாவது எத்தனை பேர் போனாங்கன்றது எனக்கு தெரியாது. நான் பணம் கொடுக்கும்போது, அவங்களுக்கு டீயை கொடுக்கும்போது 3 பேர் தான் இருந்தாங்க. முகமது, ஆவடி இப்ராஹிம், அப்துல் ஜப்பார் 3 பேர் தான் இருந்தாங்க. போகும்போதே நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட, உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டுமா, வாங்க சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னா அதுவும் அவங்க மறுத்துட்டாங்க. நாங்கள் வழியில் சாப்பிட்டுக்கிறோம், இல்லை பார்சலாவது கட்டி கொடுக்குறோன்னா அதுவும் அவங்க மறுத்துட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமா 8 பேர் போனாங்களா, 8 பேரும் என்னமோ சொல்கிறார் அவர். 8 பேர் போனாங்கன்றது நான் பார்க்கல, அவரும் பார்க்கல. அவருக்கு அல்லாஹ் வஹி மூலமாக அறிவிச்சானான்றதும் தெரியல. அது எப்படி அவர் உள்ளத்தில் அதெல்லாம் வருது நேரில் பார்த்த மாரி சொல்கிறாரு. அப்போது வந்து நான் 8 பேர் முன்னாடி நான் காசு கொடுத்தன்றதும் நேரில் பார்த்த மாரி சொல்கிறாரு. அங்கே போய் 10 பேருக்கு 9 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்ததும் இவர் நேரில் பார்த்த மாரி சொல்கிறாரு. அது எப்படி அவர் சொல்கிறாருன்றது எனக்கு தெரியல. ஆனால் அந்த இடத்துல வந்து இல்லை, சரி அப்படியே அவங்க வாங்கி கொடுத்ததாவே ஒரு வாதத்துக்கு வச்சுக்கலாமே. முகமது கிட்ட 2000 ரூபாய் அவர் வாங்கி கொடுக்கணுன்ற எண்ணத்தில் தான் வாங்கினாருன்னு இவருடைய உள்ளத்தில் இருக்கிறது அவர் தெரிஞ்சுக்கின்னு இருக்காரு. இர்ஃபான் பாய்க்கு வந்து இவருடைய உள்ளத்தில் இருக்கிறது அவர் அறிஞ்சிருக்காரு. அது எப்படி அறிஞ்சாருன்னு தெரில. அவர் என்ன சொல்லியிருக்கணும், இதுமாரி வந்து என்கிட்ட காசு இல்லை, 9 பேர் என் கூட வராங்க. ஏன்னா 9 பேர் அப்போ இல்லவே இல்லை, நான் காசு கொடுக்கும்போது 3 பேர் தானே இருந்தாங்க. 9 பேர் வராங்க, அவங்களுக்கு நான் சாப்பாடு காசு நான் இது எடுத்துக்கிறேன், கடனாக எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நான் ரிட்டர்ன் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா ஒரு வாதத்துக்கு அது சரின்னு எடுத்துகிட்டு இருக்கலாம். ஆனால் அவர் அந்தமாரி சொல்லவும் இல்லை. இது எப்படி இருக்குன்னா, திருடிட்டு ஒருத்தர் தப்பாக எடுத்துக்கூடாது, ஒருத்தர் திருடிட்டு நான் தர்மம் செஞ்சேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிற மாரி இருக்குது. தலைமையில் ஒரு விதி வச்சுருக்காங்க, அளவுக்கு அதிகமாக இது கொடுத்தா வாங்கக்கூடாது. அதாவது டீயை கொடுத்தா ஒரு அளவு தான், அந்த அளவுக்கு அதிகமாக அவங்க நிர்ணயிச்சது அளவுக்கு அதிகமாக டீயை வாங்கக்கூடாது அப்படின்ட்டு தலைமையோட விதி. இது அவருக்கு தெரியாமல் இருக்குமா? தலைமை நிலை. அது இல்லாமல் அதற்கு முன்னாடி எம்ஏ சுலைமான் வர சாட்சி அவர் கண்ணு முன்னாடி தான் அவர் மறுத்தார். இப்படி இருக்கும்போது இவர் வாங்கிட்டு நான் 9 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தன்றது வந்து நான் திருடிட்டு தர்மம் பண்ணேன்னு சொல்கிற மாரி இருக்குது. இது எப்படி இருக்குன்னா, நம்ம கோவை ராமத்துல்லா சொன்னார் இல்லையா, கமிஷன் வாங்கிட்டேன், அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்ததுன்ற அந்த மாரி கதையில் வந்து இவர் லிங்க் பண்ணுறாரு. அதாவது இது வரைக்கும் அவங்க வந்து வாங்கினதை மறுக்கவே இல்லை, அதுக்கு சப்ப காரணங்கள் தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர வாங்கினது மறுக்கவே இல்லை. சரி, ஒரு வாதத்துக்கு இவருடைய அமௌண்ட்டு தான் வாங்கி சாப்பாடுங்க. அப்போ ஆவடி இப்ராஹிம் 2000 ரூபாய் அதையும் வாங்கி போட்டுக்கினாரு. அவர் யாருக்காவது வாங்கி கொடுத்தாரா? அங்கே போயிட்டு மறுநாள் இது கேள்வி வந்துட்டே இருக்கும், அது மக்கள் பார்த்து புரிஞ்சுப்பாங்க. இன்னொன்னையும் பார்க்கணும் இதில் என்ன அப்படின்னா, இந்த 9 பேரும் வந்து தாய் கிடையாது இல்லையா? இல்லை, தாய் கிடையாது, போக்குவரத்து கொடுக்கணும். அவர் வாங்கி கொடுத்ததா அவர் சொல்லும் பொழுது அவருக்கு சொந்தமா ஒரு நண்பருக்கு வாங்கி கொடுத்ததாகத்தான் அது தெரியுதே தவிர, தாய்களை இவங்க கொடுக்க வேண்டிய ஒன்றை கொடுக்காம விட்டதுனால அவர் கொடுத்ததாக அது தெரியல. அதுதான் அதுல எனக்கு தெரிகிற ஒரு விஷயமா இருக்கு. அதுல உண்மைதான். அது எப்படின்னா, அதாவது முகமதும் ஆவடி இப்ராஹிமே நம்ம கண்காணிக்கிறதுக்கு தான் வந்தாங்க. தாயிக்கள் வந்ததுக்கு அவங்களுக்கு தனியாக நாங்கள் டீயை கொடுத்துட்டோம். இவங்க வந்து கண்காணிப்பாக வந்ததுனால இவங்களுக்கு டீயை கொடுத்தோம். இது ஈவன் அப்துல் ஜப்பார் கூட சாப்பாடு நாங்கள் அரேஞ்ச் பண்ணவும் இல்லை. அது இவர் நட்புன்ற முறையில் இவர் வாங்கி கொடுத்துருக்காரு. மீதி 8 பேர் அது அல்லாஹ் அறிவான், 8 பேர் இருந்தாங்களா இல்லையா, இல்லை முகமது சொன்னதை அப்படியே இவர் ஒப்பிக்கிறாரான்றது கூட நமக்கு தெரியாது. அவர் எது சொன்னாலும் இவர் கண்மூடி நம்பிட்டு அப்படியே ஒப்பிச்சிட்டார் போல் தெரியுது. ஆனால் அந்த 8 பேருக்கும் வாங்கி கொடுக்க அவசியம் எங்களுக்கு கிடையாது. அந்த 2 பேருக்கு நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கலாம். ஏன்னா இது வந்து ஜமாத்துடைய பொருளாதாரம். என்னுடைய சொந்த பணத்தில் நான் தனியாக நட்புன்ற முறையில் வாங்கி கொடுக்குறது அது வேறு. அது ஆனால் இது வந்து ஜமாத்துடைய பணம். 2000 ரூபான்றது நாங்கள் கொடுத்தது ஜமாத்துடைய பணம், மக்கள் பணம். மக்களுக்கு நம்ம கணக்கு சொல்லணும் இல்லையா? இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, 3 பேர் இருக்கும்போது தான் நான் பொருளாதாரம் கொடுத்தேன்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லும் போது என்ன தெரியுது அப்படின்னா, 2 பேர் வந்து மாவட்ட பொறுப்புகளை வந்து கண்காணிப்பதற்காக பணி ரீதியாக வந்ததுனால கொடுத்ததா, மாநாட்டு பணிக்காக வந்தது. ஜப்பார் வந்து அவர் வந்து மாநாட்டை பார்க்கணும்னு அவர் சுயமா வந்ததுனால அவருக்கு கொடுக்கல அப்படின்றது வந்து இதுல இருந்து நாங்க விளங்கிக்கிறேன். அடுத்ததான் நீங்க அந்த ஆடியோல சொல்றது வந்து தாய்களுக்கு வந்து நாம வந்து பொருளாதாரம் கொடுத்தோம், இதுல அதிகமா வாங்கினது யாருன்னா பிஜே தான், டிரைவர் மூலமா வாங்கினாரு. அவர் வந்து எப்பயுமே வந்து டிரைவர் மூலமா தான் வாங்குறாரு, இனோவா கார்ல அவர் டிரைவர் மூலமா வாங்கினாருன்னு சொல்லி சொல்றாரு. அது சம்பந்தமா உங்களுடைய இது சொல்லுங்க.
அதாவது எனக்கு வந்து இவர் உண்மையிலேயே மாவட்ட தலைவராக இருந்து நிர்வாகத்தில் தெரிஞ்சு இருக்காரா இல்லையான்றது எனக்கு தெரியல. இப்போ வந்து எனக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு இவர் மேலே. என்னென்னா, பிஜேக்கு முதல்ல சொந்த கார் கிடையாது, சொந்த கார் அவருக்குன்னு சொந்த வாகனம் எதுவும் கிடையாது. அவருடைய டிரைவர் வந்து கேட்பாராம் டிஏ என்னன்றது, அவருடைய டிரைவர் வந்து கேட்பாராம். அவர் எப்போ டிரைவர் வச்சுட்டு வந்தாருன்றதும் தெரியல. அந்த இன்னோவா வண்டி தலைமைது வண்டின்னு கூட தெரியாமல் இவர் வந்து எப்படி மாவட்ட தலைவராக இருக்கிறாருன்றது கூட எனக்கு தெரியல. அது இல்லாமல் அவர் வந்து டிஏ வாங்குறது, அந்த டிரைவர் வாங்கினார் இல்லையா, 5000 ரூபாய் வாங்கினதா சொல்கிறாரு. 5000 ரூபாய் தான் கொடுத்தது. 5000 ரூபாய் கொடுத்தது வந்து பிஜே கையில் கொடுக்கல. பிஜே வந்து இது எல்லாருக்கும் இல்லை, நான் எல்லா மாவட்ட நிர்வாகிகளுக்கும் நான் சொல்கிறேன் பொதுவாக, என்னைக்காவது இது வரைக்கும் உங்கள் எல்லாருடைய மாவட்டத்தில் நீங்கள் முகமது ரசூலுல்லாஹ் மாநாடு நடத்திருக்கீங்க. பல மாவட்டங்களில் பிஜே வந்து உரை நிகழ்த்திருக்காரு. சில மாவட்டங்களுக்கு வந்து அவர் வண்டியிலே வந்திருக்காரு. எங்கேயாவது அவர் வந்து டிஏ வாங்கியிருக்காரா? நான் மற்ற மாவட்ட நிர்வாகிகளுக்கு கேட்குறேன். இவர் எப்படி பச்சை பொய் சொல்கிறார் பாருங்க. இவர் ஏன் பொய் சொல்கிறாருன்னா, அந்த ஃபாரூக் சொன்னார் இல்லையா, மார்க்க ஜமாத்தை காப்பாற்றுறதுக்கு பொய் சொல்லலான்னு, அதை வந்து இவர் விதியாக ஏற்றுக்கினார். ஏன்னா முகமது அவங்க அண்ணன் என்ன சொல்கிறாரு, முகமது என்னது, நாங்கள் தான் அந்த அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், உங்கள் மீது அதிகாரம் படைத்தவர் கட்டுப்படுங்கள் அப்படின்னு சொல்றாருல்ல. அதிகாரம் படைத்தவர் வந்து நாங்கள் தான், ஜமாத்து தான் சொன்னார்ல. இது அப்படியே உண்மை நம்பிக்கிறார். இதனால தான் அவர் சொன்னார் முதலே அந்த ஆடியோவில், ஆட்டு மந்தைகள் மாரி இருக்கீங்க அப்படின்ட்டு. இதுலேருந்து நல்லாவே தெரியுது உங்களுக்கு இவர் வந்து எந்த மாதிரி இருக்கார் அப்படின்ட்டு. இதை வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்க அவர் எந்த நிலைமையில் இருக்கார் அப்படின்ட்டு. அதாவது பிஜேவுடைய டிரைவரா, பிஜேவோட வண்டியா, பிஜேக்கு வந்து இவர் 5000 ரூபாய் டிரைவர் மூலமாக தான் இவர் கேட்பாராம். பிஜே டைரெக்டாக கேட்க மாட்டாரா, டிரைவர் மூலமாக தான் கேட்பாராம். மற்ற மாவட்ட நிர்வாகிகளுக்கு நான் கேட்டுக்கிறேன், நீங்கள் வந்து அவர் சொன்ன அந்த ஆடியோவை கேளுங்க. இந்த இது கீழே அந்த அவர் சொன்ன ஆடியோவை நான் வந்து போட சொல்கிறேன். அந்த ஆடியோவை கேளுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு, பிஜேக்கு தான் அதிகமாக டிஏ கொடுத்தாங்களாம். அது எப்படி அவர் சொல்கிறாருன்னு எனக்கு புரியல. அந்த 5000 ரூபாய் ரசீது தலைமையிலிருந்து எங்கள் வீட்டுக்கு தானேங்க வந்தது, அது அட்ரஸ்ஸு. அது நான் தானே போய் பொருளாளர்கிட்ட போய் கொடுக்குறேன். இது உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு எப்படி நீங்கள் அந்த வார்த்தை சொல்லலாம்? நீங்கள் 5000 ரூபாய் டிஏ வந்து பிஜே கொடுத்தீங்க அப்படின்னு, அது ரொம்ப அதிகமாக அவருக்கு தான் கொடுத்தாராம். எந்த அளவுக்கு போய் பாருங்க. இவர் எப்படி மாவட்ட தலைவராக இருக்காரு அப்படின்றது எனக்கு புரியல. எனக்கு இன்னொரு விஷயம் எப்படின்னா, இவர் வந்து டிஏ 5000 ரூபாய் வாங்கினாரு மாநாடுல அப்படின்னு சொல்றாரு. இவருடைய தலைமையில், அதாவது நாங்கள் பொறுப்பில் இருக்கும்போது ஆற்காட்டில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. அதுதான் கடைசியாக நடந்தது. உண்மையாலனா இருந்திருந்தா இவர் என்ன சொல்லியிருக்கணும், கடைசியாக நடந்ததான் சொல்லியிருக்கணும். பிஜே வந்து பொதுக்கூட்டத்துக்கு வராரு. வந்த உடனே எங்ககிட்ட கேட்குறாரு, கிளை நிர்வாகிகள் எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள் கிளை நிர்வாகிகள் வர வைக்கிறோம். வந்தவொடனே அவங்ககிட்ட விசாரிக்கிறாரு, எப்படி போயிட்டுருக்கு, என்ன பொருளாதாரம்லாம் என்ன நல்லா கலெக்ஷன் ஆகிருக்கா, இதுவாக இருக்கான்னா. நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கலெக்ஷன்லாம் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னு. அதனால் அதை ஞாபகம் வச்சுட்டு அவர் கரெக்டாக வந்து கேட்குறாரு எந்த நிலைமைன்னா, அவருடைய சொந்த பணம் ரூபாய் 5000 வந்து அந்த கிளைக்கு வந்து டொனேஷன் கொடுத்துட்டு போகிறார் அவர். இதையே சொல்ல மறந்துட்டார் அவர். அதாவது பிஜேவை டேமேஜ் பண்ணணுன்ற ஒரே எண்ணம் தான் அவங்க மைண்டில் ஓடுதே தவிர வேற எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. பொதுவாகவே இப்போ தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தோட நிலைப்பாடு என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒருத்தரை தலையில தூக்கி வைக்கணும்னா வைக்கிறாங்க, இழிவுபடுத்தணும்னு நினைச்சா அதனுடைய நல்ல செயல்களை வந்து அவங்க சொல்றது இல்லை, மறுத்துறாங்க. இப்போ நீங்க அல்லாஹ்வுடைய கிருபையில நீங்க வெளிப்படுத்திட்டீங்க, அதனால மக்களுக்கு தெரிய வந்துருச்சு. அடுத்ததாக அந்த ஆடியோவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு செட்டிங் ஆடியோ அப்படின்றத நம்ம வந்து தெளிவாகவே தெரிஞ்சுக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல அந்த சகோதரர் ஆரம்பிக்கும் பொழுது ஆற்காடு கிளை தலைவர் அவர் ஆரம்பிக்கும் ஆம்பூர் கிளை தலைவர் அவர் ஆரம்பிக்கும் போது என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு செய்தி ஒண்ணு பரவலா பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிக்கிறாரு. அவர் அந்த செய்தியை ஆரம்பிக்கும் பொழுது இவர் வந்து என்னன்னே தெரியாத மாதிரி அந்த சிவி இர்ஃபான் என்ன செய்யறாரு அப்படின்னா, என்ன செய்தி சொல்லுங்க அப்படின்றாரு. அதை சொல்லும் பொழுது இவர் வந்து இந்த பொருளாதார விஷயம் நூருல் ஹுதான்ற வார்த்தையை மட்டும்தான் சொல்றாரு. சொன்ன உடனே அவரே வந்து அந்த ஆடியோவில் அவர் என்னென்ன பேசியிருக்கிறாரு, நூருல் ஹுதா என்னென்ன பேசியிருக்கிறாரு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்றத சிவி இர்ஃபானே மொத்தமா விளக்கிடுறாரு. அப்படின்னா என்ன தெரியுது அப்படின்னா, அவருக்கு அந்த ஆடியோ ஏற்கனவே பரவி இருக்கிறது தெரியுது. தெரிவி இருக்கும் போது ஒருத்தர் வந்து ஆடியோ கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆடியோன்னு சொல்லி விசாரிக்க வேண்டிய அந்த நிலை இல்லை. பரவலா இப்ப போயிட்டு இருக்கக்கூடிய ஆடியோ அதுதான். அது சம்பந்தமாகவே அவர் நேரடியா வந்திருக்கலாம். ஆனா அவர் சுத்தி வளைச்சு பேசுறாங்க. அந்த ஆடியோடைய முடிவுல குறிப்பா எல்லாரும் அந்த ஆடியோ கேட்கறவங்க நோட் பண்ணுங்க. என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வழக்கமா உங்களுக்கு போன் பண்ணா உருதுல தான் பேசுவேன், இன்னைக்கு நான் தமிழ்ல பேசுறேன் மக்களுக்கு தெரியணுன்றதுக்காகன்றாரு. அதுல அந்த கருத்தை சொன்னதுக்கு அப்புறம் அந்த காலை நான் ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லல. நான் வழக்கமா இப்போ நீங்களும் நானும் பேசுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உருதுல பேசக்கூடிய மக்களா இருந்தா அப்படியே ஒருத்தர் கேட்டா தமிழ்லே கேட்டா கூட நம்ம உருதுல பேசின பழக்கம் இருந்ததுன்னா உருதுல தான் பதில் சொல்லுவோம்.
தெளிவாகவே வந்து தமிழில சொல்லி அந்த அளவுக்கு கிளியரா சொல்லும் பொழுதே தெரியுது இது ஒரு செட்டிங் ஆடியோ, இதை பரப்பணுன்றதுக்காகவே அவங்களே செஞ்ச ஒரு ஆடியோன்றது வந்து அப்பட்டமாக வெளிப்படுது. அதாவது இந்த ஆடியோ சம்பந்தமாக அது வந்து ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா பொது வெளியில பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில வந்து அது வந்து எடுபடாது. நீங்க ஒரு சொல்லுவீங்க, அவர் ஒரு பதில் சொல்லுவாரு, இப்படியே போய்கிட்டு இருக்கோம். இதுக்கு என்னதான் முடிவு, நீங்க இதுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கீங்க? அதாவது முதல்ல நான் ஒரு குற்றச்சாட்டு வச்சேன், அதற்கு வந்து அவர் பதில் சொல்றன்ற பேர்ல மொத்தம் பொய்யை தான் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா அது பொய் தான் சொன்னான்றதுக்காக நான் இப்போ சொல்லியிருக்கேன் அந்த பதில். இப்போ இதுக்கு அவர் ஏதாவது பதில் சொல்றார், இது இப்படியே நீட்டிக்கிட்டே போகக்கூடாதுன்றதுக்காக நான் என்ன சொல்றேன்னா 5 விஷயத்துக்கு, அதாவது மாவட்ட தலைவர் CV இர்ஃபான், இப்போ இருக்கிற தாத்தாஜாவின் மாநில செயலாளர் முகமது, அப்புறம் வந்து சகோதரர் ஆவடி இப்ராஹிம், இந்த 3 நபர்களுக்கும் நான் வந்து முபாஹலாக்கு அழைப்பு கொடுக்குறேன். என்னென்ன விஷயத்துலன்னா, முதல்ல வந்து ரூபாய் 2000 ஃபிக்ஸ் பண்ணாங்க இல்லையா, டிஏவா போக்குவரத்து செலவுக்காக ஃபிக்ஸ் பண்ணது வந்து எங்களுடைய மாவட்ட தலைவர், முன்னாள் மாவட்ட தலைவர், அதாவது எனக்கு முன்னாள் மாவட்ட தலைவர் CV இர்ஃபான் அவர் சுயமாக தான் முடிவு செஞ்சு என் கையில் கொடுத்தாரு. இது இல்லைன்றது வந்து அவர் வந்து மறுக்கணும். அது வந்து அவர் தான் சுயமாக முடிவு பண்ணி கொடுத்தார், யாருக்கிட்டையுமே அவர் வந்து ஆலோசிக்கவே இல்லை. இது அப்புறம் வந்து அவர் கண் முன்னாடி இருந்து பார்த்த மாரி சொன்னார் இல்லையா, பொது வெளியில தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு, எல்லாரும் முன்னாடி 8 பேர் முன்னாடி நான் கொடுத்தேன் அப்படின்றாரு இல்லையா. அதை வந்து அவர் உறுதியாக சொல்லணும். நான் வந்து அதை மறுப்பேன். நான் வந்து 3 பேர் முன்னிலையில் தான் நான் கொடுத்தேன். அதாவது சகோதரர் அப்துல் ஜப்பார், சகோதரர் முகமது, சகோதரர் ஆவடி இப்ராஹிம், இந்த 3 பேர் முன்னிலையில் தான் நான் கொடுத்தேன். இதை வந்து அவர் மறுக்கணும். இந்த 3 பேரும் மறுக்கணும். வந்து அதாவது 2 பேர் போதும், அப்துல் ஜப்பார் வேண்டாம், அவர் வேண்டாம், முகமது சகோதரரும் ஆவடி இப்ராஹிம் சகோதரர் CV இர்ஃபான் ஆகிய 3 பேரும் வந்து எங்கிட்ட முபாஹலாக்கு வரணும். அதே மாதிரி அவர் என்ன சொல்லியிருக்கார், 6 வேளை சாப்பாடு, இதெல்லாம் வந்து இவராக சொல்லியிருக்க மாட்டார். 6 வேளை சாப்பாடு நாங்கள் வெளியில் சாப்பிட்டோன்னு சொன்னது வந்து இவர் முகமது தான் அவர்கிட்ட சொல்லி கொடுத்துருக்காரு. அதை வச்சு தான் அவர் சொல்கிறாரு. அதனால் வந்து இவங்க 3 பேருமே வரணும் முபாஹலாக்கு. சகோதரர் CV இர்ஃபானு, முகமது, அப்புறம் வந்து ஆவடி இப்ராஹிம், இந்த 3 பேரும் வந்து 6 வேளை சாப்பாடு என்பது பொய். இதை வந்து அல்லாஹ்வின் மீது அப்படி அவங்க 6 வேளை சாப்பாடு வெளியில், அதாவது 1 வேளை மட்டும் வாங்கி சாப்பிட்டு 5 வேளை வெளில சாப்பிட்டாங்கன்றாங்க இல்லையா, அந்த 6 வேலைன்றது வந்து பொய். அது அப்படி இருந்ததுன்னா அல்லாஹ்வுடைய சாபம் என் மேலே இறங்கட்டும். அப்புறம் இன்னொன்று சொன்னார் பாருங்க, அவர் பிஜேக்கு வந்து டிஏ 5000 ரூபாய் கொடுத்தது அப்படின்னு, அதாவது டிரைவர் மூலமாக டிஏ வாங்கினார் பிஜே அப்படின்ட்டு. இது வந்து கண்டிப்பாக வந்து தலைமையிலேருந்து தான் சொல்லியிருக்காங்க அவருக்கு, இந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்னு, அவரை டேமேஜ் பண்ணுன்ட்டு. அதனால் இன்னோவா கார் என்பது, ஜமாத்துடைய கார் என்பது எங்களுடைய தலைவருக்கு தெரியும், முன்னாள் தலைவருக்கு தெரியும், நன்றாக தெரியும். அவர் வந்து ஜமாத்துடைய காரில் தான் பயணித்து வந்தார். அந்த டிஏ வாங்கினது வந்து ஜமாத்துக்காக தான், பிஜேக்கு இல்லை, பிஜேக்கு அது போய் சேராது என்பதும் அவருக்கு தெரியும். தெரிந்திருந்தே அவர் பொய் சொல்லியிருக்காரு இல்லையா, இந்த விஷயமா அவர் என்கிட்ட முவாலா செய்யணும். தெரிந்திருந்தே அவர் வந்து இதை பொய் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. இதை வந்து 3 பேருமே இதில் உடன்பட்டிருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் யாருமே மறுப்பு சொல்லலை பாருங்க. அவர் சொன்னதை வந்து ஒன்று இவராவது மறுப்பு சொல்லியிருக்கணும், அவராவது மறுப்பு சொல்லியிருக்கணும். இந்த 2 பேருமே மறுப்பு சொல்லாதனால இவங்களும் அதில் உடன்பட்டிருக்காங்க. அதனால் இதுலேயும் வந்து முகமது, ஆவடி இப்ராஹிம், இர்ஃபான் வரணும். அப்புறமா என்ன சொன்னார்னா, மகிழ்ச்சியில் கொடுத்தது வந்து நான் சுயமாக சொன்னது அப்படின்னு சொன்னார் இல்லையா, ஹுஷிமே தேங்கே, அப்புறம் 2 दिन தேனிக்கா அப்படின்னு உருதுல என்கிட்ட சொன்னவர் மாநில, அதாவது CV இர்ஃபான் தான். அவர் அதை சொல்லலை அப்படின்றத அவர் மறுக்கட்டும். அதுக்கும் நான் வந்து முபாஹலாக்கு ரெடியாக இருக்கேன். நான் என்னுடைய மனைவியும் என்னுடைய 4 குழந்தைகளையும் அழைத்துட்டு மாநில தலைமைக்கு வரேன். வேற எங்கேயும் வேண்டாம், வேலூருக்குலாம் நீங்கள் வராதிங்க, நான் வரேன், மாநில தலைமைக்கு நான் வரேன். நான் வந்து முபாஹலாக்கு தயாராக இருக்கேன். இந்த விஷயத்தில் இவர்கள் வந்து நான் பொய்யனா இருந்தால் அல்லாஹ்வுடைய சாபம் என் மேலே இறங்கட்டும். நான் வந்து என்னுடைய மனைவியையும் குழந்தை கூப்பிட்டு வரேன், மாநில தலைமைக்கே வரேன். அதாவது இன்னைக்கு வந்து 26 தேதி, அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் அவங்க வந்து முபாஹலாக்கு வரவில்லை என்றால் யார் பொய்யர்கள் என்பது மக்கள் புரிந்து கொள்வார்கள் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.